وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது இந்த தலைப்பில் முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறந்த நாள் மௌலித் கொண்டாட்டம், அதனுடைய தோற்றம், வளர்ச்சி, அது தொடர்பான மார்க்க தீர்ப்பு சம்பந்தமாக ஷேக் துக்தூர் அஷ்ரஃப் அவர்களுடைய ஒரு சிறிய பயனுள்ள தொகுப்பு, அதை நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். அதை நாங்கள் பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் நமது அடுத்த தலைப்புக்கு செல்வோம். நாம் இருக்கக்கூடிய இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம், புகழுகிறோம் என்ற பெயரில் பல விதமான பித்அத்துகள் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அதற்கு ஒரு உரிய மார்க்க வழிகாட்டல்கள் வழங்கப்பட வேண்டும். எப்போதும் பித்அத்துக்கு எதிரான பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பித்அத்துகள் எவ்வளவு சமுதாயத்தில் பரவி கிடக்கின்றன என்பதை நாம் அறிவோம். எனவே சுன்னாவை நேசிப்பவர்கள், சுன்னாவின் மீது அன்பு கொண்டவர்கள் அதை மக்களிடத்தில் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த தலைப்பில் நீங்க பாருங்க, முதலாவது விஷயமாக அவர்கள் குறிப்பிடக்கூடிய விஷயம் இஸ்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது ஈமானுடைய அடிப்படையில் நின்றும் உள்ள ஒரு விடயம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரோதிப்பது என்பது, வெறுப்பது என்பது ஈமானை முறிக்கக்கூடிய ஒரு செயல். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய வசனம், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், சூரத்துல் அஹ்ஸாபுடைய 6வது வசனம். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா, அதாவது மூமின்களுடைய உயிரை விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அல்லாஹுடைய தூதர் என்பவர்கள் உயர்வானவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே ஒவ்வொரு மூமினும் அல்லாஹுடைய தூதரை நேசித்தல் என்பது ஈமானில் நின்றும் உள்ள ஒரு விடயம். ஹதீஸில் பார்க்கிறோம், முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி 69வது எண்ணிலே, புகாரிலே 15வது எண்ணிலே வரக்கூடிய செய்தி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களில் ஒருவர் மூமினாக மாட்டார், அவர் தனது தந்தை, பிள்ளை, முழு மனித சமுதாயத்தை விட என்னை நேசிக்காத வரை. இந்த செய்திகள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதரை நேசித்தல் என்பது ஈமானில் நின்றும் உள்ளது என்பதை நமக்கு சொல்லக்கூடிய விடயம். இதில் யாரும் சந்தேகம் கொள்ள மாட்டார்கள். அனைவரும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும், அவர்கள் மீது நேசம் கொள்வது ஈமானில் நின்றும் உள்ளது என்பதை யாரும் மறுக்க மாட்டார்கள். இந்த நேசத்தை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயம். அல்லாஹ் சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். ஆல் இம்ரானுடைய 31வது வசனம். அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான், நபியே நீங்கள் கூறுங்கள், நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பீர்களானால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை மன்னிப்பான். சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு, அதாவது உங்கள் பாவங்களை என்ன செய்வான்? அல்லாஹ் மன்னிப்பான். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாக, மிக கருணை உடையவனாக இருக்கிறான். அப்ப இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அதாவது 3 விஷயங்கள் சொல்லப்படுது, அப்படிதானே? 3 விடயங்கள்
இதிலே இருக்கின்றன. முதல் விடயம், அல்லாஹுவை நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் நேசித்தே ஆக வேண்டும். அல்லாஹின் மீது உள்ள நேசம். அடுத்து, அல்லாஹுடைய நேசம் நம் அனைவருக்கும் நிச்சயமாக தேவையான ஒன்று. அடுத்து, நமது பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இந்த சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ் ஒரு விஷயத்தில் வைத்திருக்கிறான், ஒரு விடயத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த விடயம் என்ன? இத்திபாஉ சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுதல், அவர்களது சுன்னாவை பின்பற்றுதல். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் மீது நாம் நேசம் கொண்டிருக்கிறோம். அந்த நேசத்தின் பெயரால் உருவான சில வழிகேடுகளையும் இதிலே அவர் அடையாளப்படுத்துகிறார். அதாவது சூபித்துவவாதிகள், தரீகா பக்தர்கள், கபரு வணங்கிகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என அவர்கள் வாதிட்டு கொண்டு பின்வரக்கூடிய ஷிர்க்குகளை, பித்அத்துகளை அவர்கள் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அதில் முதல் விடயத்தை நீங்கள் பாருங்கள். அதாவது நபி அவர்களின் ஒளியே முதல் சிருஷ்டி, அல்லாஹு தஆலா முதலில் நபியுடைய ஒளியைத்தான் படைத்தான் என்று ஒரு போலியான ஒரு செய்தியை வைத்துக் கொண்டு இப்படியான ஒன்றை பரப்பிக் கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதாரபூர்வமான செய்தியிலே குறிப்பிட்டிருந்தால், அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டிருந்தால் அதை ஏற்றுக்கொள்வதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படிதானே? அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான ஒரு வழிகேடு, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆத்மா பூமியிலே என்ன செய்கிறது? உலாவுகிறது. புரியுதா அவங்க சொல்றது? என்ற இப்படியான ஒரு வழிகட்ட கருத்து. விழிப்பில் நபி அவர்களை காண முடியும் என்ற ஒரு வழிகட்ட கருத்து. நபி அவர்களிடம் பிரார்த்தித்து தேவைகளை கேட்க முடியும் என்ற ஒரு வழிகட்ட ஒரு கருத்து. இதுல ஷிர்க்கை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களும் இதிலே இருக்கின்றன. அதே போன்று நபி அவர்களின் கபரை நோக்கி நபியாவுடைய அந்த கபரை ஜியாரத் செய்வதற்காக பிரயாணத்தை மேற்கொள்ளுதல், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு நமக்கு வழிகாட்டவில்லை. அதே போன்று நபி அவர்களது கபரை அல்லது அதை சுற்றியுள்ள பகுதிகளை பரக்கத் பெற்றுக் கொள்ளக்கூடிய நோக்கத்தோடு முத்தமிட்டு என்ன செய்தல்? தொட்டுக்கொள்ளுதல், இதுவும் ஒரு வழிகட்ட விடயம். அதே போன்று நபி அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுதல், இதெல்லாம் என் அருமையான சகோதரர்களே, நபி அவர்களை நேசிக்கிறோம் என்ற பெயரிலே வரம்பு மீறக்கூடிய விடயங்கள். அடுத்து நாம் வருவோம், மௌலித் என்றால் என்ன என்ற பார்த்தீங்கன்னா, இந்த மௌலித் என்ற அரபு பதத்தை பொறுத்தவரையில் பிறப்பு, பிறந்த காலம், அதே போன்று இடம் என்ற பொருள்கள் இதற்கு உண்டு. எனவே இது நாங்கள் பேச்சு வழக்கில் மௌலூத் என்று என்ன செய்வார்கள்? மக்கள் அழைக்கிறார்கள் மௌலூத் என்று. அல் மௌலிது நபவி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த நாள் என்று இதுக்கு என்ன பொருள்? புரியுதா சொல்றது? மௌலிது நபவி. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை பிறந்ததாக முஸ்லிமிலே பதிவாகியுள்ள ஒரு ஹதீஸ் காணப்படுகிறது. அப்படித்தானே? இது முஸ்லிம்ல 1162வது நிலை வரக்கூடிய ஒரு செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த செய்தியை நாம் பார்த்தாலும் ஒரு மிக தெளிவான ஒரு சான்றாக இருக்கிறது. நபி அவர்கள் பிறந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு அந்த செய்தி ஒரு மிகப்பெரிய சான்று தான். அப்படித்தானே? நபி அவர்கள் பிறந்த அந்த நாளில் நபி அவர்கள் நோன்பு வைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே உங்களுக்கு நபியுடைய வாழ்நாளிலிருந்து நேரடியாக ஆதாரம் தேவைண்டா இதோ ஆதாரம் இருக்கு. அப்படிதானே? நபி அவங்க தான் பிறந்த நாளில் என்ன செய்தார்கள்? புரியுதா? நபி அவர்கள் தான் பிறந்த நாளில் என்ன செய்தார்கள்? தெளிவான முன்மாதிரி இருக்கிறது. நோன்பு நோற்றார்கள். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தெளிவான ஆதாரம் என்ன? நோன்பு. அப்படிதானே? எனவே இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் பிறந்த நாள்ல நோன்பு வைத்தார்கள் என்றால் ஏன் நபி அவர்கள் அந்த நாளை கொண்டாடவில்லை? அப்படிதானே? அந்த கேள்வி வருமா இல்லையா? நபி அவர்கள் பிறந்த தினத்தில் அவங்களுக்கு நோன்பு நோக்க தெரியுமாக இருந்தால் அவர்கள் நோன்பு வைத்தார்கள் என்றால் அவங்க அந்த நாள் என்ன செய்யலப்ப கொண்டாடவில்லை என்று தெளிவா தெரியுதா இல்லையா? தெளிவாக தெரிகிறதா இல்லையா? தெளிவாக தெரிகிறது. எனவே இது மிகப்பெரிய ஒரு மறுப்பு அவர்களுடைய செயலுக்கு.
அவருடைய செயலுக்கு ஒரு பெரும் மறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இதிலே கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு விடயம், இப்ப அத்தருக்கன் ஒன்று இருக்கு. தருக்கென்றால் விடுதல், செய்யாமல் விடுதல். இப்ப அத்தருக்கென்பதை பொறுத்தவரையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது தடைகள் இருப்பதன் காரணத்தால் செய்யாமல் விடுவார்கள். ஏதாவது தடை இருக்கும். இதற்கு நாம் உதாரணமாக பார்க்கலாம், ரமதான் மாதத்தில் இரவு தொழுகை. ரமதான் மாதத்தில் இரவு தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்தோடு சில நாட்கள் தொழுது விட்டு விட்டார்கள். மக்கள் மஸ்ஜிதுல என்ன செய்யறாங்க, சஹாபாக்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எல்லோரும் வந்து பார்க்கிறாங்க, நபி அவர்கள் ஜமாத்தாக அந்த தொழுகையை தொழுவிப்பதற்காக நபி அவங்க மஸ்ஜிதுக்கு வரவில்லை. இந்த இடத்தில் நபி அவர்கள் வராததுக்குரிய காரணத்தை சொல்றாங்க. என்ன காரணம் சொல்கிறார்கள் என்றால், இந்த தொழுகை உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு அதை உங்களால் செய்ய முடியாமல் போய்விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். அப்ப இங்க ஒரு தடைக்கான ஒரு காரணி இருக்கிறது. தடைக்கான காரணம் என்ன? கடமையாகி விடுமோ என்ற அந்த அச்சம். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்ப ஜமாத்தை ஏற்படுத்துறாங்கடா, அந்த தடைக்கான காரணி அங்கு இல்லாத காரணத்தால், தடைக்கான காரணி அங்கு இல்லாத காரணத்தால் அவங்க என்ன செஞ்சாங்க, ஜமாத்தை மறுபடியும் ஜமாத்தோடு தொழுமாறு வழிகாட்டுகிறார்கள். புரியுது சொல்றது? ஏன்னா அந்த தடை அங்க இல்லை, நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள், மார்க்கம் முழுமையாகிவிட்டது. எனவே இப்படி ஒரு தடை இருக்கின்ற காரணத்தால் நபி அவர்கள் ஒன்றை செய்யாமல் விடுவார்கள் என்பதற்கு நாம் இதை ஆதாரமாக பார்க்கிறோம். அடுத்த விடயம் என்னவென்றால், நபி அவர்கள் ஒன்றை விட்டார்கள், அங்கு தடைக்கான எந்த காரணமும் இல்லை. நபி அவர்கள் தனக்காக என்ன செய்யல, பிறந்த தினத்தை கொண்டாடவில்லை, சஹாபாக்கள் கொண்டாடவில்லை. அப்ப தடைக்கான காரணிகள் எதுவும் இல்லாமல் நபி அவர்கள் ஒன்றை விட்டால் அப்ப எது மார்க்கம்? அங்க செய்யாமல் விடுவதுதான் மார்க்கம். அடுத்து இன்னொரு விஷயம் இதுல இருக்குது. என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு விடயம், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாக செயல்படுவாரோ அவரும் அவர்களில் நின்றும் உள்ளவர். எனவே இந்த வழிகாட்டல், இந்த வழிமுறையை பொறுத்தவரையில் ஒரு பிறந்த நாளை கொண்டாடுதல் என்பது ஒரு இஸ்லாமிய கலாச்சாரத்திலே உள்ள ஒன்று அல்ல. இஸ்லாமிய கலாச்சாரத்தில் உள்ள ஒன்று அல்ல. அப்படிதானே? இப்ப இஸ்லாமிய கலண்டரை உருவாக்குகின்ற போது கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கினார்கள்? ஹிஜ்ரத்தை தான், அதைத்தான் அடிப்படையாக கொண்டார்கள். புரியாம சொல்றது? எனவே அங்கு பிறப்புக்கு அவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் இருந்தால் அதை முற்படுத்தி இருப்பார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அப்ப பிறந்த நாள் கொண்டாடுதல் என்பது அதாவது ஒரு இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல, ஒரு அந்நிய ஒரு கலாச்சாரம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்து இருக்கிறார்கள், யார் ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாக செயல்படுவார்களோ அவர்களும் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்ற அடிப்படையும் நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை நான் பிறந்தேன் என்று மட்டும் அங்க சொல்லல. அந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க? இன்னும் அன்றுதான் நான் நபியாக ஆக்கப்பட்டேன், எனக்கு வஹி அருள பெற்றது என்ற செய்தியும் சேர்த்து சொல்றாங்க. அதுவும் வருகிறது, அதுல அந்த செய்தியும் இருக்கிறது. அப்ப உண்மையில் நீங்க பிறப்புக்காக ஒன்றை எடுப்பதாக இருந்தா அந்த ஹதீஸின் அடிப்படையில் நீங்க எதை தான் எடுக்கலாம்? சொல்லுங்க. நோன்பை மட்டும்தான். எதை? நோன்பை மாத்திரம்தான் எடுக்க முடியும். இது உங்களுக்கு தெளிவான ஒரு சான்று, நேரடியான சான்று. அப்ப நீங்க இதை கடந்து என்ன செய்ய முடியாது, செல்ல முடியாது. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று இன்னொரு அறிவிப்பு இதுல கொண்டு வராரு, ஒரு ஊர்ஜிதமான ஒரு சஹீஹான அறிவிப்பாக. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யானை ஆண்டில் பிறந்ததாக வந்துள்ள ஒரு ஹதீஸ். புரியுதா சொல்றது? அப்படி ஒரு செய்தியும் இருக்கிறது. நபி அவர்கள் யானை ஆண்டில் என்ன செய்தார்கள்? பிறந்தார்கள் என்ற ஒரு செய்தி. அதே போன்று பெரும்பாலான அறிஞர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்ததாக என்ன செய்யறாங்க? ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். இப்னு இஸ்ஹாக் என்ற அந்த வரலாற்று ஆசிரியர் ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் நாள் பிறந்ததாக அவர்கள் ஒரு கருத்தை கூறுகிறார்கள். புரியுதா சொல்றது? அவர் வரலாற்று ஆசிரியர், அவர் முன்வைக்கிறார்.
அதே போன்று இதுல மாற்று கருத்துக்களும் என்ன செய்கின்ற வேறு வேறு நாட்களும் இதிலே குறிப்பிடப்பட்ட செய்திகள் அபிப்பிராய பேதங்கள் இதிலே இருக்கின்றன. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அதாவது சிலர் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு வருடமும் ரபியுல் மாதத்தினுடைய அந்த குறிப்பிட்ட நாளை என்ன செய்யறாங்க, 12வது நாளை நபிசாமி பிறந்த நாளாக கொண்டாடி வருகிறார்கள். அதே இன்னும் இது வணக்கம் என்றும் அதனால் நன்மை கிடைப்பதாகவும் என்ன செய்கிறார்கள், நம்புகிறார்கள். இப்ப வணக்கம் என்று சொல்லி சொன்னால் அவர்களிடத்துல வைக்கப்படக்கூடிய முக்கியமான கேள்வி, நபி அவர்களுக்கு இது தெரியுமா தெரியாதான்ற கேள்வி வரும். அப்படித்தானே? ஒரு சிறந்த காரியம், ஒரு வணக்கம் என்றால் நபி அவர்களுக்கு இது தெரியுமா தெரியாதான்ற கேள்வி வருமா இல்லையா? அப்ப அந்த கேள்வி வந்தால் ரெண்டுல ஒரு பதில் சொல்லியாக வேண்டும். என்ன பதில் சொல்ல வேண்டும்? ஒன்று தெரியும் அல்லது தெரியாது. தெரியாது என்ற பதில் சொல்லலாமா? மார்க்கத்தை முழுமைப்படுத்துவதற்காக மார்க்கத்தை கற்றுத்தருவது அனுப்பட்டவர் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப எனவே அவர்கள் தெரியும் என்ற பதில் சொன்னால் அடுத்து என்ன கேள்வி வரும்? தெரியும் என்று வந்தால் நபி அவர்கள் அவ இதை சொன்னார்களா? ஏன்னா மார்க்கத்தில் எதையும் நபி அவங்க மறைக்கல. மார்க்கத்தில் எதையும் நபி அவர்கள் மறைக்கவில்லை. அப்ப நபி அவர்கள் இதை கூறினார்களா என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று கூறினார்கள், இல்லை இல்லை என்று சொன்னால் மார்க்கத்தை என்ன செய்து விட்டார்கள், மறைத்து விட்டார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அபாண்டத்தை அங்கு சொல்ல வேண்டி வரும். எனவே இதிலிருந்து தப்பிப்பதற்காக என்ன செய்வாங்க, வேறு வழிகளை தேடுவார்கள். இதை நாங்க நன்மையாக கருதி செய்யவில்லை என்று மறு என்ன செய்வார்கள், ஒரு பொய்யை அதற்கு மேல மறுபடியும் போடுவார்கள். புரியுதா சொல்றது? நன்மையை கருதி செய்யாவிட்டால் இதை மஸ்ஜிதுகள்ல அப்படித்தானே மிக பக்தியோட இதெல்லாம் நடைபெறுதுன்னு சொன்னா இதென்ன சும்மையா செய்ய, அப்ப இதெல்லாம் போலியான ஒன்றிலும் தப்பிப்பதற்காக என்ன செய்யறது, இப்படியான செய்திகளை இவர்கள் முன்வைப்பார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல நாம் கவனிக்க வேண்டிய மற்ற விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது இந்த மீலாது நபியை பொறுத்தவரையில் இதை அடிப்படையாக கொண்டுதான் கால ஓட்டத்தில் என்ன செய்கிறார்கள், அதாவது அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடிய முஹியுத்தீன், ஷாவுல் ஹமீத், இது போன்றவர்களுடைய பேர்ல எல்லாம் என்ன செய்யறாங்க, இவர்கள் மௌலிதுகளை உருவாக்கி இந்த விதத்தை அரங்கேற்றி கொண்டு இருக்கிறார்கள். சரி, அடுத்ததாக இது எப்போது தோன்றியது, இதனுடைய வரலாற்றை கொஞ்சம் பார்ப்போம். இதனுடைய இந்த மௌலிது கொண்டாட்டம் என்பது எப்போது தோன்றியது என்பதை நீங்க பார்க்கும் போது, அதாவது ஃபாத்திமியாக்களுடைய ஆட்சி, ஃபாத்திமியாக்களுடைய ஆட்சி இது 4வது நூற்றாண்டு நீங்க எடுத்தீங்கன்னா இந்த 365 இவர்களுடைய 4வது ஹலீஃபா, அவரது பேர் அல் முஇஸ்ஸு லிதீனில்லா என்பது அவருடைய பேர். அப்ப அல் முஇஸ்ஸு லிதீனில்லா என்பவர் தான் என்ன செய்கிறார், இந்த மௌலிதுகளை ஏற்படுத்துகிறார். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஃபாத்திமா அவர்கள், அதே போன்று அப்போது அங்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய கலீஃபா ஆகியோருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதை அவர் என்ன செய்கிறார், அறிமுகப்படுத்துகிறார். புரியுதா? ஃபாத்திமியாக்கள் என்பவர்கள் அதாவது ஷியாக்கள்ல அதி தீவிரமான கொள்கை உடையவர்களாகத்தான் இவர்கள் காணப்பட்டார்கள். அப்ப இவர்கள் தான் இதை என்ன செய்யறாங்க, இதை ஆரம்பிக்கிறார்கள் என்ற வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது எங்க, ஹிஜ்ரி 365, அதாவது சிறந்த 3 நூற்றாண்டுகளுக்கும் பிறகுதான் இப்படியான ஒரு பிதத் என்பது அரங்கேற்றப்படுகிறது. பிறகு பாருங்க, ஹிஜ்ரி 495 மரணித்த அதாவது அல் முஸ்தக்னி பில்லாஹ் என்பவரின் அவையின் பிரதம மந்திரியாக இருந்த அல் அஃவல் பின் அமீருல் ஜுயூஸ் என்பவர் 6 மௌலிது கொண்டாட்டங்களையும் ரத்து செய்கிறார். புரியுதா சொல்றது? இவர் ஹிஜ்ரி 595 மரணிக்கிறார். இப்ப மார்க்கமாக இருந்தா ரத்து செய்வாரா? இப்ப தெளிவா தெரியுது. புரியுதா சொல்றது? அவர் இவற்றை இல்லாமலாக்குகிறார். சரி, மக்கள் மறந்துவிடும் அளவுக்கு சில காலம் இந்த கொண்டாட்டங்கள் ஓய்ந்து அப்படியே இல்லாமலாகிவிட்டன. பிறகு ஹிஜ்ரி 525 மரணித்த அல் ஆமிர் பி அஹ்காமில்லா என்ற கலீஃபா தனது பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய அல் அஃவல் என்பவரை எதிர்க்கும் விதத்தில் மௌலிது கொண்டாட்டங்களை நடத்துமாறு மறுபடியும் உத்தரவிடுகிறார். புரியுதா சொல்றது? அப்ப எனவே இவ்வாறாக மறுபடியும் அது என்ன செய்கிறது, தோற்றம் பெறுகிறது. அடுத்து வாங்க, ஹிஜ்ரி 570 மரணித்த உமர் அல் முல்லா என்பவர்
அல்லது அல் மல்லா என்பவர் ஒரு சூஃபித்துவவாதி. அவர் ஈராக்கின் வடபகுதியில் அமைந்துள்ள அல் மௌசில் அல்லது அல் மூசில் என்ற நகரத்தில் வருடாந்தம் நபியாவுடைய பிறந்த தினத்தை கொண்டாடக்கூடியவராக இருந்தார். புரியுதா சொல்றது? எனவே இவர் என்ன செய்வார், அந்த நகரத்துல உள்ள கவிஞர்கள் உட்பட பல புலவர்களை எல்லாம் கவிஞர்களை எல்லாம் அதுல கலந்து கொள்ள செய்து இவ்வாறு நபியுடைய புகழை பாடக்கூடிய இந்த பிதத்தை அரங்கேற்றினார்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதற்குரிய ஆதார நூல்கள்லாம் கொடுக்கப்படுது. கிதாபுல் ரவுலத்தைன் அபு ஷாமா என்ற அறிஞருக்குரியது, அதே போன்று கிதாபுல் மவாயில் வல் இஅ்திபார் மிக்ரிசிக்குரியது என்ற நூல்கள் ஆதாரங்களை எல்லாம் இதிலே கொண்டு வருகிறார். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இந்த கொண்டாட்டம் அடுத்து பாருங்க, ஹிஜ்ரி 630 மரணித்த யாரு என்று பாத்தீங்கன்னு சொன்னா அரசர் முதாஃபருத்தீன் அவர்கள். அவர்களை பொறுத்து அவங்க தர்மம் கொடுப்பதுல பிரபல்யமானவராக இருக்கிறார், சமூக சேவைகளில் ஈடுபடக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் இவர் சூபித்துவவாதிகளுக்கு அடிமைப்பட்டவர். புரியுதா? அவர்களின் அந்த நடன திக்ரில் கலந்து கொள்பவர். இதனால் அவர்களின் தாக்கத்தால் வருடா வருடம் நபியாவுடைய பிறந்த தினத்தை இவர் விமர்சையாக கொண்டாடுவார். இவ்வைபவத்துக்கு பல பகுதிகளிலிருந்து மக்கள் ஒன்று கூடுவார்கள். இது ஹிஜ்ரி 633 மரணித்த இப்னு தஹியா என்பவர். புரியுதா சொல்றது? எனவே அவர் அந்த நூல்ல இந்த விஷயத்தை அவர் குறிப்பிடுகிறார்கள். இவ்வாறாக அதற்கு 1000 ஒரு நூல் அவர் எழுதி கொடுத்தார். எப்படி அத்தன்வீர் ஃபி மௌலித் அல் பஷீரின் நதீர் என்ற ஒரு நூலை எழுதி அரசருக்கு அன்பளிப்பு கொடுத்து அதற்காக 1000 தீனார்களை பரிசாக பெற்றார் என்ற வரலாறுகளை எல்லாம் குறிப்பிடுகிறார்கள். அப்ப இதெல்லாம் என்னது, பிற்காலத்தில் உருவாகக்கூடிய ஹிஜ்ரி 600 700 ஆகிய இந்த நூற்றாண்டுகள்ல வரக்கூடிய 600 700 வரக்கூடிய இந்த பிதத்தான விடயங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு எகிப்தை ஆக்கிரமித்த இந்த பிரான்ஸ் படைகள் கூட மௌலீதை என்ன செய்கிறது, ஊக்குவிக்கின்றன. ஏனென்றால் அதுல காணப்பட்ட அந்த அனாச்சாரங்களின் காரணத்தால் இவர்களும் இதை என்ன செய்தார்கள், ஊக்குவித்தார்கள் என்பதற்கு அதை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல உங்களுக்கு அந்த செய்திகள் தெரியும். அடுத்து இறுதியாக நாம் இதுல பார்ப்போம். அதாவது இந்த மௌலிது கொண்டாட்டத்தை பற்றிய மார்க்க தீர்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, என் அருமையான சகோதரர்களே, இது ஒரு தெளிவான ஒரு பிதத்தாக இது இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நாங்க பார்த்தோம், இது எப்போது இது உருவாகியது, தோன்றியது, இதை தோற்றுவித்தவர்களே உருவாக்கியவர்களே யாருதான், ஷியாக்கள். யாரு? ஷியாக்கள். அப்ப எனவே அவர்களுடைய ஆட்சி காலத்துல என்ன செய்ய வேண்டும், மக்களுடைய அந்த சிந்தனைகளை வேறு திசைகளுக்கு திருப்ப வேண்டும். புரியுதா சொல்றது? மக்கள் அவங்க ஆட்சியை எதிர்க்கின்ற போது அவர்களை வேறு திசைகளுக்கு திருப்புவதற்காக இவ்வாறான முறைகளை எல்லாம் இவர்கள் கையாண்டார்கள். என் அருமையான சகோதரர்களே, இதனுடைய தீர்ப்பை நாம் பார்க்கும் போது அதாவது முதலாவது குர்ஆன் வசனத்தை கொண்டு வரார் பாருங்க. அம்லஹும் ஷுரகாஉ ஷரஊ லஹும் மினத் தீனி மா லம் யஅதன் பிஹில்லாஹ். புரியுதா சொல்றது? நாம் அல்லாஹ்வை நெருங்குவதாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்த, அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த இபாதத்துகள் மூலம் தான் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். எனவே இஸ்லாத்துல யாரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அனுமதியின்றி ஒரு புதிய ஒரு இபாதத்தை உருவாக்க முடியாது. அல்லாஹ் எப்படி இந்த வசனத்துல கேட்கிறான் என்றால், அம்லஹும் ஷுரகா ஷரஊ லஹும் மினத் தீனி மா லம் யஅதன் பிஹில்லாஹ். அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி அவர்களுக்கு ஒன்றை மார்க்கமாக்கக்கூடிய, அதாவது இணைகள், இணை கடவுள்கள் இருக்கிறார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். எனவே இங்கே நறுமையான சகோதரர்களே, மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை இங்கு வருகிறது. நாங்க அதிகாரத்தை யாருக்காவது கொடுப்பது என்பது அது என்னதான், அது அவர்களை கடவுளாக ஆக்குவது. அப்ப அதிகாரம் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. ஒன்றை மார்க்கமாக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்குரியது. எனவே அந்த அதிகாரத்தை ஒருத்தர் என்ன செய்யறாரு, யாருக்காவது ஒப்படைக்கிறார் என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை அவர் செய்கிறார் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. அடுத்து நீங்க இதுல பாருங்க என் அருமையான சகோதரர்களே, அதாவது மார்க்கத்துல அனுமதி இல்லாத ஒவ்வொரு வணக்கமும் பிதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. பிதத்துகள் அனைத்தும் வழிகேடுகள். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் அறிவிக்கக்கூடிய செய்தி, இந்த செய்தியை நீங்க முஸ்லிம்ல பார்க்கலாம், நசாயுடைய ரிவாயத்திலும் இதில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், அதாவது செய்திகள்ல மிகச் சிறந்தது அல்லாஹ்வுடைய வேதம், வழிகாட்டுதல்ல மிகச் சிறந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல், காரியங்களில் மிக கெட்டது புதிதாக உருவாக்கப்படக்கூடியவைகள், ஒவ்வொரு புதிதாக உருவாக்கப்படுகின்ற பிதத்துகளும் வழிகேடுகள். ஒவ்வொரு வழிகேடுகளும் எங்கு இட்டு செல்லும்? நரகத்துக்கு இட்டு செல்லும் என்பது மார்க்கத்துடைய தீர்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது.
எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இது தெளிவான ஒரு வழிகேடாக இருக்கிறது. இந்த பிதஅத்தில் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் நறுமையான சகோதரர்களே, அழகிய பிதஅத் என்று ஒன்று கிடையாது. நல்ல பிதஅத் என்று ஒன்று கிடையாது. நபி அவர்கள் எல்லா பிதஅத்துகளையும் வழிகேடு என்று சொல்லிவிட்டார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கூற்றை கொண்டு வர பாருங்க. குல்லு பிதஅத்தின் ضلاல فإن رآها الناس حسنا. அதாவது மக்கள் நல்லதாக அழகானதாக கருதினாலும் ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுதான். மக்கள் என்ன செய்வாங்க? ஷைத்தான் பிதஅத்துகளை எப்படித்தான் காட்டுவான்? அலங்கரித்து தான் காண்பிப்பான். அவன் அழகுபடுத்தி அலங்கரித்து தான் பிதஅத்துகளை அவன் காண்பிப்பான். எனவே மக்கள் அதை அழகாக பார்த்தாலும் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் வழிகேடுகள் என்பதை அவர்கள் ஆணித்தரமாக குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்ற நறுமையான மூன்றாவது விஷயத்தை பாருங்கள். மூன்றாவது விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு வசனம், குல் ஹல் நுனப்பிஉகும் பில் அக்ஸரீன அஅமாலா அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா அதாவது செயல்களால் மிகப்பெரிய நஷ்டவாளர்கள் யார் என்பதை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? இங்க அஹ்சர் என்ற வார்த்தை வருது இல்லையா? அஹ்சர் மிகப்பெரிய நஷ்டவாளர்கள். புரியுமா சொல்றது? ஹஸ்ர் என்றால் நஷ்டம் தான். இது அஹ்சர், மிகப்பெரிய செயல்களால் மிகப்பெரிய நஷ்டவாளர்கள் யார் என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமான்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லதீன வல்ல சஅய்ஹும், அவர்களது முயற்சிகள் எல்லாம் என்ன செய்துவிட்டன? வீணாகிவிட்டன. அவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகிவிட்டன. பில் ஹயாத்தி துன்யா, உலக வாழ்க்கையில. பாருங்க, அப்ப பிதஅத்வாதிகள் இதுக்கு மிக பெரும் பொருத்தமா இல்லையா? அவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் என்னதான்? வீண். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். அப்ப எமது விஷயத்தில் யார் ஒன்றை புதிதாக உருவாக்குவார்களோ அது நிராகரிக்கப்படும், அது மறுக்கப்படும். இது தெளிவான ஹதீஸா இல்லையா? இதற்கெல்லாம் நீங்க சுற்றி வளைக்கலாம் வேணுமா? நேரடி தெளிவாக எல்லோருக்கும் புரிந்த வார்த்தைகள் என்ன? யார் எமது விஷயத்தில் எமது காரியத்தில் தீன்ல இது என்ன? அம்ரினான என்ன அர்த்தம்? ஃபீ தீனினா, எமது மார்க்கத்தில் யார் ஒன்றை புதிதாக உருவாக்குவார்களோ ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படும். அப்ப இது ரெண்டே வார்த்தை நபி அவங்க தீர்ப்பு சொல்றாங்க. ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படும். அப்ப எவ்வளவுதான் கோடிக்கணக்கு பணத்தை கொட்டினாலும் முயற்சிகள் செய்தாலும் அவைகள் பிதஅத்துகள் என்றால் அந்த முயற்சிகள் அனைத்தும் என்னதான்? வீண். அந்த முயற்சிகள் அனைத்தும் வீண். ஏன்? அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் தீர்ப்பு என்ன? அது மறுக்கப்பட்டு விட்டது, நிராகரிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் தஆலா அதைத்தான் இங்கு சொல்கிறான். இவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? இவங்களோட உலக வாழ்க்கையுடைய இந்த காரியங்கள், இந்த செயல்கள் எல்லாம் வீணாகிவிட்டன. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ. ஆனா அவங்க எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க? அவர்கள் நாம் சரியானதை செய்கிறோம், நாம் சரியானதை செய்கிறோம், சரியானதில் இருக்கிறோம் என்றுதான் அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஷைத்தான் அவர்களுக்கு போட்ட எண்ணம், சிந்தனை என்னவென்றால், அதாவது நீங்கள் செய்வதுதான் சரி, நீங்கள் தான் என்ன செய்றீங்க? சரியான வழியில் இருக்கிறீர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, சரியான வழியில் இருக்கிறீர்கள் என்பதை நாங்க பார்ப்பதற்கு நமக்குரிய அளவுகோல் என்ன? என்ன அளவுகோல்? அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்களா, சஹாபாக்கள் செய்தார்களா என்று பார்த்தால் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அவங்க யாரும் செய்யவில்லை, அவர்கள் யாரும் செய்யவில்லை என்று தெளிவாக தெரிகிறது. அப்ப அவ்வாறு தெளிவாக தெரிந்த பிறகு ஒருவன் நாம் இதை செய்வோம் என்று என்ன செய்கிறான்? அவன் அதுல வரட்டு கௌரவம் அடம் பிடிக்கிறான் என்று சொன்னால் அவர்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வீண், நஷ்டம் என்பதை இதுல மூன்றாவதாக நீங்க சொல்லக்கூடிய விஷயமாக பார்க்கலாம். நான்காவது விடயம் என் அருமையான சகோதரர்களே, அதாவது நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போன்று, இதாவது கிறிஸ்தவர்கள் என்ன செய்வார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறந்த தினத்தை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். புரியுதா சொல்றது? அப்ப இதற்கு ஒரு ஒப்பான செயல் தான் எந்த செயலாக இருக்கிறது? நபியுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவது என்பது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல நாங்க புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடுத்திருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒப்பாகுவதை நபி அவர்கள் தடுத்திருக்கிறாங்க. அதுக்கு நாங்க ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு ஹதீஸ் சொன்னோம். இவர் இங்க ஒரு ஹதீஸை கொண்டு வராரு, புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது நீங்கள் உங்களுக்கு முன்னிருந்தவருடைய வழியை எந்த அளவுக்கு பின்பற்றுவீங்க? சாணுக்கு சான், முழத்துக்கு மூலம் பின்பற்றுவீர்கள். அவர்கள் ஒரு உடும்பு பொந்துக்குள் நுழைந்தால் நீங்களும் நுழைந்து விடுவீர்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் யூதர்களை கிறிஸ்தவர்களையா சொல்கிறீர்கள்? வேறு யார் என்று சொல்லாம் கேட்கிறாங்க.
எனவே இது தெளிவாக என் அருமையான சகோதரர்களை அவர்களுக்கு ஒப்பாக கூடிய ஒரு விடயம். இதை மார்க்கம் தடுத்து இருக்கிறது. நாம் அவர்களுக்கு ஒப்பாக கூடாது, மாறு செய்ய வேண்டும் என்றுதான் மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையிலும் இது என்ன தடுக்கப்பட்டு உண்டு. அப்ப இது எத்தனாவது? இங்க 4வது அடிப்படையாக இதுல சொல்றார். 5வது அடிப்படை அருமையான சகோதரர்களே, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றியோ அல்லது நல்லடியார்கள் பற்றியோ புகழ் மாலை ஏற்றி இறைவனை வழிபடுவது அல்லது பாடல்கள் கீதங்கள் மூலமாக அல்லாஹுவை அணுகுவது ஒரு வழிகட்ட பிதஅத், வழிகட்ட ஒரு பிதஅத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இஸ்லாம் கற்றுத்தந்த வணக்க முறைகள் நாங்க எடுத்து பார்த்தா அது கீதங்கள் மூலமாக பாட்டுகள் மூலமாக இறைவனை அணுகக்கூடிய ஒரு முறை கிடையாது. இந்த முறை நீங்க பாத்தீங்கன்னா வேறு வேறு மதங்கள் இருக்கிறது. புரியுதா சொல்றது? அப்ப எனவே இது கிறிஸ்துவ மதத்துல இந்து மதங்கள் இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை இப்படி பாடல்களை படித்து அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு முறை கிடையாது. அப்படி இல்லை. நமக்கு இபாதத்துகள் அழகா சொல்லி தரப்பட்டிருக்கு. இபாதத்துகள் இப்ப கவிதைகளை பொறுத்தவரையில இப்ப கவிதைகள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எங்கெல்லாம் பாடப்பட்டது கவிதைகள்? உதாரணமாக போர்க்களங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா, அல்லது போருக்கு செல்லும் போது அந்த சோர்வுகளை இல்லாமலாக்கி கொள்வதற்காக, சோர்வுகளை இல்லாமலாக்கி ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக அவ்வாறு கவிதைகள் பாடப்பட்ட இடங்கள் வேறு. போர்க்களத்துல அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா, எதிரிகள் அல்லாஹ்வுடைய தூதரை தூற்றும் போது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூற்றும் போது அதற்கு பதிலளிக்கும் விதமாக கவிதைகள் மூலம் அல்லாஹ்வுடைய தூதர் பதில் கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க. அதே போன்று திருமண வீடுகள்ல இப்படித்தான் வருகிறது. அப்ப இது போன்ற இடங்கள்ல நீங்க இங்கெல்லாம் என்னது இபாதத்தாக நன்மை நாடியா பாடப்பட்டுச்சு? இல்ல, அவங்களோட சோர்வுகளை போக்கிக் கொள்வதற்கும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் பாடப்பட்டன என்பதுதான் நாங்க இதுல விளங்குறோம். அப்படித்தானே? நபி அவர்கள் ஒரு வீட்டுக்கு செல்றாங்க. புகாரில வரக்கூடிய ஹதீஸ், நாம் அனைவரும் அறிந்த ஹதீஸ். புகாரில அந்த ஹதீஸ் எங்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டுக்கு போறாங்க. ஒரு வீட்டுக்கு செல்கின்ற போது அந்த வீட்டில் உள்ள சிறுமிகள், அது ஒரு திருமண வீடாக இருக்கிறது. ஒரு திருமண வீடாக இருக்கிறது. யாருடைய திருமணம் என்றால் அர் ருபை பின்த் முஅவ்வித் இப்னு அஃப்ரான், அந்த பெண்மணியுடைய பேரும் வருது. அவங்க தான் இந்த செய்தியை கூட அறிவிக்கிறாங்க. அப்ப எனவே ஒரு அன்சாரிய பெண்மணி. அப்ப அவர்களுடைய திருமண அந்த நிகழ்வுக்கு யாரு போறாங்க? நபி அவர்கள் போகின்றார்கள். அப்ப நபி அவர்கள் செல்கின்ற போது அந்த அங்குள்ள சிறுமிகள் என்ன செய்யறாங்க? சில பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப நபி அவர்கள் வருவதை பார்த்தவுடன் அந்த சிறுமிகள் எப்படி பாடினாங்க? வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதீன், நம்மிடம் ஒரு நபி இருக்கிறார், அவர் நாளை நடப்பதையும் அறிவார். நபி அவங்க சிறுமிகள் தானே பாடுறாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு விட்டாங்களா? சிறுமிகள் தானே என்று விட்டாங்களா? கண்டுகொள்ளாம விட்டாங்களா பாத்தீங்கன்னா இல்ல. ஹதீஸ் எப்படி வருதுன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தகூலி ஹாகதா, அவ்வாறு சொல்லாதீர்கள். வகூலி மா குந்தி தகூலி, நீங்க ஆரம்பத்துல பத்ர்ல கலந்து கொண்ட அந்த சஹாபாக்களுடைய தியாகங்களை தான் பாடிக்கொண்டிருக்கிறாங்க. அதையே நீங்க சொல்லுங்க, அதையே பாடுங்க, அதையே சொல்லுங்க, இப்படி சொல்லாதீங்க. இதோ இந்த நபி நாளை நடப்பதை அறிவான்னு என்ன செய்யாதீங்க, அப்படி சொல்லாதீர்கள் என்று தடுக்கிறான். சிறுமிகள் பாடியதை நபி அவங்க என்ன செய்யல, அனுமதிக்கவில்லை. அப்ப இன்று நீங்க பாத்தீங்கன்னா பள்ளிகள்ல உட்கார்ந்து கொண்டு நபியை புகழுகிறோம் என்ற பேர்ல யாரு இயற்றியதென்றும் தெரியாது, அவரது பேரையும் சரியா தெரியாது. யாரோ இயற்றிய ஒன்றை வணக்கம் என்று நினைத்து பாடுகிறார்கள் என்று சொன்னால் அதிலும் மிக ஆபத்தான கருத்துக்கள் உள்ள அந்த அடிகள் அதில் இருக்கின்றன. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என் அருமையான சகோதரர்களே. அதுல உள்ள அடிகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அடியை பாருங்க, அந்த சுபான மௌலிதுல வார வரியில் ஒன்று பாருங்க, அதாவது நபியே நீங்கள் தான் உண்மையாகவே அனைத்து படைப்பினங்களுக்கும் உதவி செய்யக்கூடியவராக, இரட்சிப்பவராக இருக்கிறீர்கள். இது அப்படியே ரசூலுல்லாஹ் குண தௌஹீத் அப்படி என்ன செய்யறது, குழி தோண்டி புதைக்கிற மாதிரி இருக்குது. அப்படியா பாருங்க, அந்த ஹக்கன் கியாசுல் ஹல்கி அஜ்மஇஹிம். நறுமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அதிகாரம், ரப்புடைய அதிகாரம், இந்த அதிகாரத்தை அல்லாஹ் யாரோடும் பங்கு போடுவதற்கு விரும்பவில்லை. அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பான். அல்லாஹுடைய அதிகாரத்துல யாராவது கை வைப்பார்களாக இருந்தால் அது சாதாரண குற்றம் அல்ல, கடுமையான குற்றம்.
அப்படிதானே? நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுல வந்து செய்த ஒரு 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 சில வார்த்தைகள், அவங்க பேசிய வார்த்தைகள், அவங்களோட முகத்துல காயம் ஏற்பட்ட போது, ஒரு நபியுடைய முகத்தில் காயத்தை ஏற்படுத்தி ஒரு கூட்டம் எப்படி வெற்றி பெறும் என்று நபி அவங்க ஒரு யதார்த்தமாக பேசுறாங்க. அந்த வழியில வேதனையில பேசுறாங்க. அப்படி பேசுகின்ற போது அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். அல்லாஹ் எப்படி வசனத்தை இறக்குறான் என்று சொன்னால், அதிகாரத்தில் நபி உமக்கு எந்த பங்கும் இல்லை, அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் இல்லை என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு முக்கியமான இடங்கள் இவைகள். எனவே இவர்கள் இந்த மௌலிதுகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், நபியை எங்க கொண்டு போய் வைக்கிறாங்க? அல்லாஹ்வுக்கு மேலால் கொண்டு போய் வைக்கக்கூடிய ஆபத்தான வார்த்தைகள் இதிலே இருக்கின்றன. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் தடுத்தார்களோ, எதையெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் ஷிர்க் என்று சொன்னார்களோ, அதை நபியுடைய பேரில் இவர்கள் அரங்கேற்றுவது என்பது மிக பெரும் ஒரு வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இவர்கள் இதில் வரம்பு மீறுகிறார்கள். ஒரு ஹதீஸ பாருங்க, எப்படி அழகான வார்த்தை அந்த ஹதீஸ்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது நபியிடத்துல வராங்க யாரு? பனு ஆமிர் கோத்திரத்தில் வருகிறார்கள். யார் வராங்க? பனு ஆமிர் கோத்திரத்தினர் வருகிறார்கள். நபியிடத்துல வந்து சொல்றாங்க, எப்படி என்றால் அந்த செய்யுதுனான்னு சொல்றாங்க. என்ன வார்த்தை? அந்த செய்யுதுனான்னு சொல்றாங்க. அதாவது நீங்கள் தான் எங்கள் தலைவர், நீங்கள் தான் எங்கள் தலைவர் என்று சொல்றாங்க நபியை பார்த்து. அப்போது நபி அவங்க சொல்றாங்க, அஸ்ஸய்யிதுல்லாஹி தபாரக வ தஆலா, தலைவன் யாருதான்? பாக்கியமிக்க உயர்வான அல்லாஹ் தான் தலைவன் என்று நபி அவங்க சொல்றாங்க. அதுக்கு பிறகு குல்னா, நாம் சொன்னோம், வ அஃதலுனா ஃபதுலன் வ அஅதமுனா தௌலன், எம்மில் சிறந்தவர், எம்மில் உயர்ந்தவர், இப்படி நாம் நபியை பார்த்து சொன்னோம். நபி அவங்க சொல்றாங்க, கூலு பி கௌலிக்கும் அவ் பஅதி கௌலிக்கும், என்ன செய்ய, நீங்க சொன்னதுல சில வார்த்தைகளை சொல்லுங்க, சில வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு, வலா யஸ்தஜ்ரியன்னகுமு ஷைத்தான் என்று சொல்றாங்க. மிக முக்கியமாக ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் ஒரு பகுதியை சொல்லுங்க, ஷைத்தான் உங்களை தவறான மிகைப்படுத்தலுக்கு இட்டு செல்ல இடமளிக்காதீர்கள், தவறான மிகைப்படுத்தலுக்கு இட்டு செல்ல நீங்கள் இடமளிக்காதீர்கள். ஷைத்தானுடைய வேலை தான் இது. யாருடைய வேலை? ஷைத்தானுடைய வேலை. புரிதா? நபியை நாங்க நேசிக்கிறோம், புகழுகிறோம் என்று என்ன செய்வான்? உங்களை அழிவுல கொண்டு போய் போடுவான். எனவே அருமையான சகோதரர்களே, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இதை தடுத்தாங்கன்ற ஹதீஸ நாங்க, இந்த ஹதீஸ் எங்கு வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நசாயில வரக்கூடிய ஒரு செய்தி, நசாயில் வரக்கூடிய ஒரு செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து நேரடியாக தடுத்த ஒரு விடயம்தான் என்ன? கிறிஸ்துவர்கள் மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அளவு கடந்து புகழ்ந்தது போன்று நீங்க என்ன செய்யாதீங்க, என்னை புகழாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அடியாராக தூதராக இருக்கின்ற ஹதீஸும் புகாரில வருகிறது. இதெல்லாம் நபி அவங்க நேரடியாக தடுத்த விடயங்கள். இதெல்லாம் சுத்தி வளைச்செல்லாம் போகல, நேரடி வார்த்தைகள், நேரடி ஹதீஸ், நேரடியாக வரக்கூடிய விடயங்கள். எனவே இங்க என்ன தீர்ப்பு? இவ்வாறான சபைகளுக்கு சமூகம் அளிப்பதோ, புரியுதா உங்களுக்கு? அங்கு உள்ள அந்த உணவுகள், அங்கு சமர்ப்பிக்கப்படக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது, இதெல்லாம் கூடாது, இதெல்லாம் ஹராம். இதெல்லாம் என்ன? ஹராம், தடுக்கப்பட்டது, அல்லாஹ்விடத்தில் தண்டனைக்குரிய குற்றம் என்று இந்த ஆக்கம் நிறைவடைகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த தலைப்பை பொறுத்தவரையில், இந்த தலைப்பு நாம் இந்த காலத்துல நாம் என்ன செய்யணும்? திரும்ப திரும்ப இவற்றை நாம் என்ன செய்யணும்? புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நாங்க பாக்குறோம், பித்அத்துகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மிக வலிமையோடு அரங்கேற்றுகிறார்கள், மிக வலிமையோடு பித்அத்துகளை திரும்ப திரும்ப அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே நமக்கு ஒரு கடமை இருக்கிறது, சத்தியத்தை மக்களிடம் சொல்ல வேண்டும். சத்தியம் நாலாபுறங்களிலிருந்து மக்களிடம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் சரியானது, இது தவறானது. அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்கிறோம், அந்த தூதரை நாம் புகழுகிறோம். அந்த நேசத்திலும் புகழிலும் நமக்கு சரியான ஒரு வழிகாட்டலை மார்க்கம் வழங்கி இருக்கிறது. அந்த வழிகாட்டலை நாம் கடந்து என்ன செய்துவிடக் கூடாது? சென்று விடக் கூடாது. அந்த வரம்புகளை நாம் மீறிவிடக் கூடாது. மார்க்கம் போட்ட வரம்புகள் இதிலே இருக்கின்றன. நபி அவர்களே அதற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்ற
இந்த பகுதியைத்தான் நாம் இன்று என்ன செய்தோம், இந்த தலைப்பினூடாக நாம் அறிந்து கொண்டோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாம் சுன்னாவிலே பயணிக்க வேண்டும். சுன்னாவில் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் பயணிக்க வேண்டும். பிதஅத்துகள் நாம் முழுமையாக எம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது போன்று வஅன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா, இதுதான் எனது நேரான பாதை, இதை பின்பற்றுங்கள், பல வழிகளை பின்பற்றாதீர்கள், அது உங்களை நேர் வழியை விட்டு என்ன செய்துவிடும், உங்களை திருப்பிவிடும் என்று வரக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனம். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல அதாவது சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. அதாவது சுபஹான மௌலிது சிலர்கள் உண்மையில அதனுடைய பொருளை தெரிந்து படிக்கிறாங்களோ தெரியாம படிக்கிறாங்களோ தெரியாது. உண்மையில அதனுடைய பொருளை தெரிந்து படிப்பார்கள் என்றால் அவர்கள் மிக பெரும் சிறுக்கைத்தான் செய்கிறார்கள். இப்ப நீங்க பாருங்க, யாமன் தமாதா வஜித்தரம் துப் வஅதரிஃப் வர்ஜுல் கரம் வலுத் பிமன் ஹல்லல் ஹரம் என்று சொல்லி பாடுகிறார்கள். இப்ப யாமன் தமாதா வஜித்தரம், எனவே இதுல என்ன அழைப்பு வருகிறது, அதாவது அநீதி செய்து பாவக்கரைகளில் மூழ்கியவனே என்று அழைக்கப்படுகிறது. துப்பண்டா தௌபா செய், துப்பன் என்ன அர்த்தம், தௌபா செய். வஅதரிஃப் என்று சொன்ன என்ன அர்த்தம், உனது தவறை நீ ஏற்றுக்கொள், உனது தவறை நீ என்ன செய், நீ ஏற்றுக்கொள். அதே போன்று வர்ஜுல் கரம், எதை ஆதரவை, கொடையை ஆதரவை. இப்ப இதெல்லாம் யாரிடத்துல, அல்லாஹ்விடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் சொல்லி தந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் சொல்லி தந்தார்கள். இதெல்லாம் அல்லாஹ்விடத்துல அதுதான் மார்க்கம், அதுதான் தௌஹீத், அதுதான் தீன். ஆனா அடுத்த அடி என்ன, வலுல் பிமன் ஹல்லல் ஹரம், யாரிடத்துல, இந்த ஹரத்தில் அடங்கப்பட்டவரிடம், நபியிடம் நீ என்ன செய், பாதுகாப்பு தேடிக்கொள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான வார்த்தைகள் எவ்வளவு பயங்கரமானவைகள், ஆபத்தானவைகள். நறுமையான சகோதரர்களே, நாங்க பாக்குறோம், நாங்க ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னோம். இதுல பாருங்க, ஆலிமு சிர்ரின் வ அஹ்ஃபா, ஆலிமு சிர்ரின் வ அஹ்ஃபா முஸ்தஜீபு தஅவாத். அப்ப முஹம்மது அவர்கள் இரகசியம் மறைந்திருக்கும் அனைத்தையும் அறிந்தவர், அழைப்புகளுக்கு பதில் அளிப்பவர் எழுதி வைத்திருக்கிறான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தடுத்தாங்க, அந்த ஆரம்பத்தில் புகாரில் ஹதீஸ்ல என்ன பார்த்தோம், எதை தடுத்தாங்க, நபி அவர்கள் எதை தடுத்தாங்க, அந்த சிறுமிகள் பாடும் போது தடுத்த விஷயம் என்ன, நாளை நடப்பதை இதோ இந்த நபி அறிவார் என்று சொல்லாதீர்கள் என்று தடுக்கிறான். அப்ப இவர்கள் இதில் எழுதி வைத்திருக்கிறார்கள், அதாவது இவர்கள் ரகசியங்களை மறைந்திருக்கும் அனைத்தையும் அறியக்கூடியவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல கூட எப்படி சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா அஅலமுல் கைப், நான் மறைவானவற்றை அறிய மாட்டேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். நபிக்கே அல்லாஹ் சொல்லுமாறு சொல்கிறான், நான் மறைவானவற்றை அறிய மாட்டேன், நான் மறைவானவற்றை நான் அறிந்தால் லஸ்தக்ஸர்து மினல் கைர், நான் என்ன செய்வேன், எனக்கு நன்மைகளையே அதிகப்படுத்தி கொண்டிருப்பேன். வமா மஸ்ஸனிய சூ, என்னை எந்த ஒரு தீங்கும் அணுகி இருக்காது. குர்ஆனுடைய வார்த்தை, குர்ஆனுடைய வசனம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்களா இல்லையான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? நபி அல்லாஹ் எதை வஹீன் மூலம் அறிவித்தானோ, அல்லாஹ் வஹீன் மூலம் எதை அறிவித்து கொடுத்தானோ அவற்றை நபி அவங்க சொல்லுவாங்க. புரியுது அவங்க சொல்றது, அல்லாஹ் எதை அறிவித்து கொடுத்தானோ. இப்ப நிறைய நபி அவங்க முன் அறிவிப்புகள் செய்தாங்க, இதெல்லாம் நிகழும், மறுமைக்கு முன்னால் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நிகழும், இதெல்லாம் மறுமைக்குரிய அடையாளங்கள். இதெல்லாம் எப்படி சொன்னாங்கன்னா, இப்படி என்ன பதில், அல்லாஹ் நபிக்கு இவற்றையெல்லாம் அறிவித்து கொடுத்தான், இவற்றை நபிக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தானோ அவற்றை தான் நபி சொல்வார். அது இல்லாமல் நபிக்கு என்ன கிடையாது, மறைவான ஞானம் கிடையாது என்று குர்ஆன் சொல்கிறது. மறைவானவற்றினுடைய திறவுகோள்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இது போன்ற ஈமானையே அழித்து விடக்கூடிய மோசமான அடிகள் இதிலே இந்த மௌலிதிலே இருக்கின்றன. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நறுமை சகோதரர்களே, இதுல இவர்கள் இதற்கு என்ன சப்பை கட்டினாலும் நேரடி வார்த்தை என்ன பொருளை சொல்லுது, நீங்க யார அழைக்கிறீங்க, இப்ப யா நபி சலாம் அலைக்கும் அழைக்கிறீங்க, அழைத்து அதுலதான் அந்த கஃபாருல் ஹதாயான்னு சொல்றீங்க, அந்த கஃபாருல் ஹதாயா வத்துனூபில் மூபிகாத்தி, நபியை அழைத்து தான் இது அந்த அடிகளுக்கு பிறகு இது வருது. அந்த கஃபாருல் ஹதாயா, நீங்கள் தான் தவறுகளை மன்னிப்பவர். குர்ஆன்ல பாத்தீங்கன்னா வ இன்னி லகஃபார்னு அல்லாஹ் சொல்றான், வ இன்னி லகஃபாருல் லிமன் தாப், தௌபா செய்வர்களுடைய பாவங்களை நிச்சயமாக நாம் மன்னிப்போம்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இவர்கள் இதிலே சொல்கிறார்கள்
நீங்கள் தான் தவறுகளை மன்னிப்பவர். வஸ்துனூபில் மூபிகாத், அதே போன்று பெரும் பாவங்களை மன்னிப்பவர். அல்லாஹ் கேட்கிறான், வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹுவை தவிர வேறு யார்? அப்படிதானே? இப்ப நாங்க துவா ரசூலுல்லாஹ் கற்றுத்த அந்த துவாக்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ் கற்றுத்த அந்த துவாக்கள்ல கூட மன்னிப்பை அழுத்தி சொல்லக்கூடிய துவாக்கள். சையதுல் இஸ்திக்ஃபார் நீங்க எடுத்து பாருங்க. சையதுல் இஸ்திக்ஃபார்ல எப்படி வருகிறது? இன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த், உன்னை தவிர மன்னிப்பவன் வேறு யாரும் இல்லை. அப்படிதானே? அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா. அடுத்து என்ன? ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தன் மின் இன்திக் வர்ஹம்னி. அதுல வந்து வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த் வாசம் வருதா இல்லையா? அதுல அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா. அடுத்து என்ன? வைன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த், அதிலே வருகிறது. இப்படி அடுத்தி நீதான் மன்னிப்பவன், உன்னை தவிர மன்னிப்பவர்கள் இல்லை என்று அந்த வார்த்தைகள் அழுத்தமாக வரும் அந்த துவாக்கல்ல. அப்படி இருக்கும்போது இவர்கள் இப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களை, யாரோ எழுதிய கவிதைகளை படிப்பது எப்படி வணக்கமாகும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். யாரோ ஒருத்தர் எழுதிய கவிதைகளை ஒரு குறிப்பிட்ட நாள்ல உட்கார்ந்து பக்தியோட படிப்பது எப்படி வணக்கமாகும்? இது இபாதத்தாகுமா? இப்ப ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவங்க என்ன செய்யறாங்க? நபியுடைய நிறைய கவிதைகளை அவங்க பாடினாங்கண்டா அதெல்லாம் என்ன பிரிண்ட் போட்டு சஹாபாக்கள் மஸ்ஜித் நபவியில பாடிக்கொண்டிருந்தாங்களா? அது இபாதத்தாக செய்தார்களா? இல்லைங்களா? நறுமையான சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அதை ஆட்சேபிக்கிறாங்க. சில என்ன செய்யறாங்க? அதை ஆட்சேபிக்கின்ற போது சொல்கிறார்கள், நாங்க நபி அவர்களோடு இருக்கும்போது நபி அவங்க அனுமதித்ததுன்னு சொல்றாங்க. அது அவங்க இபாதத்தா செய்யல, சும்மா பாடுகின்ற போது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நாம் இதில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். உண்மையில் நபியின் மீது நாம் நேசம் கொள்கிறோம் என்றால் அதற்கு நமக்கு சிறந்த முன்மாதிரி சஹாபாக்கள். சிறந்த முன்மாதிரி சஹாபாக்கள் நபியை எப்படி நேசித்தார்கள், அதுதான் நமக்குள்ள சிறந்த முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உம்மத் 73 கூட்டங்களாக பிரியும், ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் செல்லும். அந்த ஒரு கூட்டம் யார் என்றால் நானும் எனது தோழர்களும் எதில் இருக்கிறோமோ அதில் இருப்பவர்கள் தான். எனவே அந்த வழியில் தான் நாம் பயணிக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் வழிகேடுகள் இருந்து பாதுகாப்பானாக, பிதஅத்துகள் இந்த அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னொரு புக் ஒன்று போட்டோம், வந்து அடுத்த வகுப்பில் நாங்கள் பார்ப்போம்.